ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் சிரகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வெங்கடேஸ்வரராஜ் இயக்கியிருக்கிறாரு. கஜராஜ், பௌசி ஹிதயா, ரஞ்சிதா ராம், வினோத், ஜீவா ரவி, ஆனந்த் நாக் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 11 கோணங்களில் திரைக்கதை அமைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்ற பெருமையோடு விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லராக உருவாகி இருக்கும் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் ஒரு பெண் கொலை செய்யப்பட அந்த கொலையை யார் செய்தார் என போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கின்றது. அதே சமயத்தில் பணபலமும் அரசியல் பலமும் கொண்ட எம்எல்ஏ தன் மகனை காணவில்லை என தேடி அலைகின்றார். ஒரு கட்டத்தில் அவர் கொலை செய்யப்பட அந்த விவகாரத்தில் பிரபல வழக்கறிஞர் காளிதாஸ் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகின்றார். அந்த வழக்கறிஞரின் மகள் கோமாவில் இருக்கின்றார். காவல்துறை அதிகாரி ஒருவர் தன் தங்கையின் உயிரிழப்புக்கு காரணம் யார் என கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கின்றார். இப்படி செல்லும் கதையில் அடுத்தடுத்து என்ன நடக்கின்றது என்பதே இந்த படத்தின் மீத கதை. வழக்கறிஞராக கஜராஜ், தன்னுடன் பணிபுரிகின்ற ஆசிரியரை மாணவன் ஒருவன் தவறாக படம் எடுத்து மிரட்டும் போது கொதித்து கொந்தளிக்கின்ற நாயகி பௌசி ஹிதயா, மாணவனின் மிரட்டலுக்கு பயந்து மிரள்கின்ற ஆசிரியராக ஹர்ஷிதா ராம், தங்கையை இழந்த சோகத்தை சுமந்தபடி வழக்கு விசாரணையில் சுறுசுறுப்பு காட்டும் வினோத் ஜிடி, அரசியல் பலமிக்க ஜீவா ரவி, அன்பான மனைவியின் உயிர் பிரிய காரணமாக இருந்த இலி பிறவுகளை சாதுரியமாக வேட்டையாடும் ஆனந்த் நாக், படிக்கின்ற வயதில் காமவெறி தலைக்கேறி குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் என அனைவரின் நடிப்பும் கதையோட்டத்துக்கு பொருத்தமாக அமைந்து படத்திற்கு பலம் சேர்த்திருக்கின்றது. ராம் கணேஷ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. சேட்டை சிக்கந்தரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். கிரைம் த்ரில்லர் கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் வெங்கடேஸ்வரராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.